சோனியா எங்கடி கடைக்குள்ள போற? சந்தியா நான் சாக்லேட் வாங்க போறேன்டி. சோனியா உன்கிட்ட காசு இல்லையே, 10 ரூபா தானே வச்சிருக்க, அதை வச்சு என்ன சாக்லேட் வாங்க போற? சந்தியா அதுலதான் ஒரு திக்கு இருக்குடி. நான் அந்த கடையில பெரிய சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டா? அதை எப்படி முடியும்? அதான் ஒரு திக்கு இருக்குன்னு சொல்றல. இப்ப பாரு, நான் உள்ள போயிட்டு வரேன் பாரு. என்ன பாப்பா வேணும் உனக்கு? ஆண்டி அந்த பாக்கெட் சாக்லேட் எவ்வளவு ஆண்டி? 150 ரூபாம்மா. அப்படியா? ஐயோ என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல ஆண்டி. சரி அந்த 5 ரூபா சாக்லேட்ல 2 கொடுங்க ஆண்டி. என்னம்மா 5 ரூபா சாக்லேட்டா? ஏன் அந்த பாக்கெட் வேண்டாமா? இல்ல ஆண்டி, என்கிட்ட காசு 10 ரூபா தான் இருக்கு. அப்படியா? சரி இந்தம்மா 2 சாக்லேட். இந்தம்மா சாக்லேட். கொண்டாங்க ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாங்க ஆண்டி ஒரு சாக்லேட் எடுத்துக்கிடுங்க. ஏம்மா ஏன் எனக்கு தாரா? இல்ல ஆண்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால ஒரு சாக்லேட் நீங்க வச்சுக்கிடுங்க. தேங்க்யூம்மா. ஐயோ பாவம், பிறந்த நாள் அன்னைக்கு பிள்ளை சாக்லேட்டை கேட்டுட்டு காசு இல்லைன்னு ஏமாந்து போகுதே. சரி சின்ன பிள்ளை தானே, அந்த பாக்கெட்டை கொடுத்துருவோம். பாப்பா கொஞ்சம் இங்கே வாமா. என்ன ஆண்டி? இந்தாம்மா அந்த பாக்கெட் சாக்லேட்டை நீயே வச்சுக்கோ. இல்ல ஆண்டி வேண்டாம் ஆண்டி, என்கிட்ட காசு இல்ல ஆண்டி. வேண்டாம் ஆண்டி, எனக்கு வீட்டுல திட்டுவாங்க ஆண்டி. இல்லைம்மா பரவாயில்லம்மா, அன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, நான் சும்மா தந்துடுறேன் அம்மாட்ட சொல்லிடு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. நான் வச்சுக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி, நான் கிளம்புறேன் ஆண்டி. சந்தியா இந்த பாருடி, நான் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு அந்த ஆண்டி கிட்ட இருந்து. சோனியா எப்படிடி வாங்கினா? அதான் நான் ஒரு திக்கோட உள்ள போறேன்னு சொன்னேன்லடி, அந்த திக்கை யூஸ் பண்ணேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க கொஞ்சம் டெரரா இருப்பாங்களேடி, அவங்க எப்படி அந்த ஆண்டி உனக்கு தந்தாங்க? அந்த ஆண்டியை பார்க்க தாண்டி 6 அடி உயரமா இருக்காங்க. ஆனா 1/2 கிலோ அளவோட அவங்க தலையில மூளை இல்லடி. 2 டைலாக் விட்டேன் பாம்போல, அப்படியே ஃபீல் பண்ணி தூக்கி தந்துட்டாங்க சாக்லேட்டை. நானும் வாங்கிட்டு